வெல்கம் யூ ஆல். அனைவரும் எதிர்பார்த்தபடி எஸ்எஸ்ஜிடி கான்செப்ட்டுக்கான வேகன்சி இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு இப்போயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சர்வே ரிசீவ் கண்டிப்பாக இருக்கும். ஒரு நாள் விட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் அப்ளிகேஷன் கரெக்டாகவே பண்ண முடியும். 1 மந்த் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 39,450 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 10th பாஸ் பண்ணவங்க அனைவருமே ஆண்கள் பெண்கள் சொல்லி இந்தியா முழுவதும் அனைவருமே அதுக்கு அப்ளை பண்ணலாம். அதிகாரப்பூர்வ ஆஃபீஸில் பார்க்க முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் விவராங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதான் அந்த அதிகாரப்பூர்வ ஆஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஓப்பன் பண்ணி நீங்கள் படித்து பாருங்கள். இதுக்கான டேட் பார்த்திங்க அப்படின்னா இன்றைய தேதியில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷன் வந்து அக்டோபர் 14 நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு கூடுதலாகவே டைம் கொடுத்துருக்காங்க. அதனால் பொறுமையாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கான ஃபீஸ் வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து 15ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கான விண்டோன்னு சொல்லி ஒரு 5, 6, 7 நெக்ஸ்ட் மந்த்லேருந்து டைம் கொடுக்குறாங்க. பட் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணும்போதே தெளிவான முறையில் கரெக்டாக பண்ணிங்க. மறுபடியும் ரீஎடிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். தெளிவான முறையில் வந்து அப்ளை பண்ணுறத இப்போயே வந்து மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. சிபிடி டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி பிப்ரவரியில் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. 2025 அந்த தேதியில் வந்து நடக்கும். ஒரு 13 லாங்குவேஜில் பார்த்திங்க அப்படின்னா நடக்கும். நம்ம தமிழ் லாங்குவேஜ்லேயும் இந்த டெஸ்ட் வந்து நடக்க போகுது. இந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட் அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லி எல்லா விதமான ப்ராசஸுமே நடக்க போகுது. இதுக்கான வேகன்சி வந்து இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஆண்களுக்கு பெண்களுக்கும் சொல்லி 2 விதமாக கொடுத்துருக்காங்க. ஆண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு 35,612, ஆண்களுக்கு தான் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு ஒரு 3,869 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 39,451 வேகன்சி கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபோர்ஸ்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா BISF, அதாவது எல்லை பாதுகாப்பு படை பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. அங்கேருந்து கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் CISFன்னு சொல்லுவாங்க. இது தொழிற்சாலைக்காக பாதுகாப்பு கொடுக்குற படை. இந்த படைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. CRPFங்கிறது துணை ராணுவ படை, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ்னு சொல்லி இந்த மாதிரி SSB, ITBP, AR, SSF, NCPன்னு சொல்லி எல்லா விதமான சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்தும் வேகன்சியை அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லா கேட்டகரிலையும் பார்த்திங்க அப்படின்னா வேகன்சி அதிகமாகவே இருக்குது. ஒவ்வொரு கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் பார்க்கும்போது இந்த வட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போயே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான பே லெவல் பார்த்திங்க அப்படின்னா 18,000 ஸ்டார்டிங் சேலரி இருந்து அதிகபட்சமாக 56,900 வரைக்கும் இருக்கும் மட்டுமே கொடுத்துருக்காங்க. NCV பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா இந்த சிப்பாய் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 26,700 வந்து இதுக்கு சேலரி வந்து இருக்கும். அதிகபட்சமாக 69,100 வரைக்கும் இருக்கும். அது போக அதர் எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. அப்படிலாம் பார்க்கும்போது இதுக்கு சேலரி வந்து உங்களுக்கு கூடுதலாக தான் இருக்கும். தாராளமாக வந்து நீங்களும் வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வேகன்சியில் ஒரு 10% பார்த்திங்க அப்படின்னா எக்ஸர்வீஸ்மேனுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அவங்க கண்டிப்பான முறையில் 10% எக்ஸர்வீஸ்மேன் தான் எடுப்பாங்க. அதை தவிர்த்து தான் நம்ம போட்டி போடப்போ தமிழக மாணவர்கள் அனைவரும் இதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வேகன்சி ஒவ்வொரு இயரும் வந்து அதிகபட்சமாக வருது. இதெல்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணி போயிட்டு தான் இருக்காங்க. அதனால் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக முடியும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 23 வயசு வரைக்கும் இருக்கணும். இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும்தான். அதாவது எந்த ஒரு ஜாதி சான்றிதழும் இல்லாமல் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த தேதிக்குள்ளே வந்து அந்த வயசுக்குள்ளே இருக்கணும். இதுவே வந்து ஓபிசியாக இருக்கிறீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஷன் கொடுக்காங்க. அதாவது 26 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி கேண்டிடேட்னா யாரும் பார்த்திங்க அப்படின்னா BC, MBC, DNC நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க அனைவரும் வந்து ஓபிசி தான். அவங்க எல்லாருமே 26 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி சர்டிஃபிகேட்டை இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு கூட அப்ளை பண்ணுங்கள். அதான் நல்லது. SCST கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஷன் கொடுக்காங்க. 28 வயசு வரைக்கும் SCST கேட்டகரியில் உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான பெட்வீன் டேட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 1/1/2025 அன்றைய தேதிப்படி தான் உங்களோட ஏஜை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளாகிறத செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் டேட்டை பொறுத்த வரைக்கும் 1/1/2025 தான் கொடுத்துருக்காங்க. அன்றைய தேதியில் தான் 10th பாஸ் பண்ணியிருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் அந்த நேரத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படியே கொடுத்துருக்காங்க. 10th இந்த 1/1/2025 ஒரு வேளை ப்ரைவேட்டில் நீங்கள் படித்து ஒரு வேளை பாஸ் பண்ணுறீங்கனாலும் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை 10th ஸ்டேட் போர்டு இல்லாமல் மெட்ரிகுலேஷன் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லை NCCயில் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு வேல்யூபிள் இருக்குது, மார்க் கொடுக்குறாங்க. NCCயில் C சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா 5% மார்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அதில் மேக்ஸிமம் மார்க்லேருந்து அதுமாதிரி NCC B சர்டிஃபிகேட்டில் மேக்ஸிமம் மார்க்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3% வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு போனஸாக கொடுக்குறாங்க. NCC A சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா 2% வந்து மேக்ஸிமம் மார்க்லேருந்து போனஸாக உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்ளிகேஷன் பண்ணும்போது இந்த NCC சர்டிஃபிகேட்டை நோன்னு சொல்லி கொடுத்து அப்ளை பண்ணிடுறாங்க. வச்சுருக்கவங்க வந்து யாராக இருந்தாலும் இருக்குது அப்படின்னா என்ன சர்டிஃபிகேட்டுங்கிறத தாராளமாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து போனஸ் மார்க் கிடைக்கும். ஒவ்வொரு மார்க்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேல்யூபிள் தான். அதனால் கண்டிப்பாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அவசரப்பட்டு இப்போயே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. கொஞ்சம் ஒரு நாள் வெயிட் பண்ணி அப்ளை பண்ண ஆரம்பிக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து எல்லா வேலைக்கும் வந்து அப்ளை பண்ணுற வீடியோ கொடுத்துருக்கோம். இப்போ ஜஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா துணை ராணுவத்தில் இன்னொரு ITBPலேருந்து வந்த வேலையை பற்றி போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கும் எலிஜிபிள் தான் நிறைய பேர் இருப்பீங்க. தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். எல்லா சான்ஸையும் வந்து விடாமல் நம்ம தமிழக மாணவர்கள் ட்ரை பண்ணி நீங்கள் உங்கள் வேலைகளை வந்து கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா CSFலேருந்து 5 கான்செப்ட் போட்டிருந்தாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ITBPயில் ஆல்ரெடி 10th பாஸ் ஆனவங்களுக்கு கொடுத்தாங்க. இது எல்லாத்துக்குமே அப்ளை வீடியோ கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேலைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அப்ளை வீடியோ வந்து நம்ம கொடுக்க போகிறோம். தாராளமாக வெயிட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்றும் அவசரம் கிடையாது. அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். இது ஆன்லைன் மூலிமா நீங்கள் பே பண்ணணும். இதில் 100 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 100 ரூபா ஃபீஸ் வந்து எல்லாத்துக்கும் கிடையாது.
ஃபீமேல் ஆகிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. இதுவே SC/ST கேண்டிடேட்டாக இருக்கீங்க, எக்ஸைஸ் ஆகிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீஸ் வந்து கிடையாது. மற்ற அனைவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபீஸ் இருக்கும். இந்த ஃபீஸை வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணுறது UPI மெத்தட் கொடுத்துருக்காங்க, இல்லை நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பே இந்த மாதிரி ஃபோன்பே மூலியமாகவும் இல்லை டெபிட் கார்டு ATM கார்டு மூலியமாகவும் இந்த பேமெண்ட்டை நீங்கள் பண்ணிக்கலாம் தாராளமாக. அதாவது அப்ளை பண்ணும்போது நம்ம பார்ப்போம், செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் சென்டர் CBT டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது. புதுச்சேரியில் இருக்குது, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் இந்த மாதிரி இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சதர்ன் ரீஜனில் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து அப்ளை பண்ணும்போது 3 சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு சென்டரை கவனமாக சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சென்டர்லேயே பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் அதில் தான் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அனைவரும் பார்த்துருப்பீங்க. ஒரு வேளை பார்க்காம இருக்கீங்க, மறுபடியும் இந்த நியூ நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லி கொடுத்தாங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கவனமாக வந்து படிக்க ஆரம்பிங்க. ஒரு வேளை வந்து ஏதாவது பேஸ்டாக வந்து ஏதாவது செக் பண்ணி மாற்றிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இதை தெரியாமே போயிடும். அதனால் இந்த நோட்டிஃபிகேஷன் உள்ளபடி பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்து என்னென்ன கேட்குறாங்கிறத பார்ட் வைஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து டோட்டலாக வந்து 80 கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 60 நிமிஷம் வந்து டைம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்ஜெக்டிவ் டைப் தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக ஈஸியாகவே வந்து அட்டன் பண்ணலாம். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு கொஸ்டின் தப்பாகுது அப்படின்னா 0.25 மார்க், அதாவது 4 கொஸ்டின் தப்பு அப்படின்னா 1 மார்க் வந்து ராங் ஆகுது. அதனால் நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. கொஞ்சம் பார்த்துவே வந்து அட்டன் பண்ணுங்கள். அனைவருமே வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ யார் யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வந்து தெளிவான முறையில் வந்து கொடுக்க போகிறோம். கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் நல்லதாக சந்திப்போம். நன்றி.